நம்ம கத்தோலிக்க நிறுவனங்கள் நிறைய நிறுவனங்களில் வந்து லிட்டில் ஃப்ளவர்ன்ற பேரில் இருக்கும், அல்லது சிறுமலர் இல்லது குழந்தை தெரசம்மாள், இப்படிப்பட்ட பேர்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இவங்களை பற்றி நமக்கு நிறைய விஷயங்கள் ஆழமாக தெரியவே தெரியாது. இவங்க கத்தோலிக்க திருச்சபையினால் டாக்டர் ஆஃப் த சர்ச்சாக அறிவிக்கப்பட்டவர்கள். அதாவது திருச்சபையினுடைய பண்டிதர்கள் அல்லது முனைவர்கள்னு சொல்லலாம், புனிதர்களில் மிகப்பெரிய புனிதர்கள். இவங்க வந்து 1800களில் வாழ்ந்த ஒரு இளம் பெண் 24 வயசில் இறந்து போயிட்டாங்க. ஒரு கார்மேல் சபையினுடைய ஒரு துறவையாக இருந்து வாழ்ந்து இறந்தவங்க தான் இந்த லிசியூவை சார்ந்த புனித தெரேசா, செயின்ட் தெரேசா ஆஃப் லிசியூ. இவங்க தான் புனித அன்னை தெரேசாவினுடைய பெயர் கொண்ட பாதுகாவலியாக இருந்தாங்க. ஸோ இந்த குழந்தை தெரேசா 24 வயசில் 4 செவத்துக்குள்ளே கிளாய்ஸ்டர்னாங்க மூடப்பட்ட ஒரு துறவற மடத்தில் ஒரு அருள் சகோதரியாக வாழ்ந்து இறந்து போன இந்த குழந்தை தெரேசாமால் எப்படி உலகம் புகழ் பெற்ற டாக்டர் ஆஃப் த சர்ச்சாக அறிவிக்க முடியும்? 24 வயசு மட்டுமே வாழ்ந்து டியூபர்குலோசிஸ் நோயினால் இறந்து போனவங்க. இவங்க 1895 இவங்க வந்து இவங்களுடைய சுப்பீரியர் சொன்னதுனால, இவங்களுடைய துறவற மடத்தினுடைய அந்த சுப்பீரியர் சிஸ்டர் சொல்கிறதுனால இவங்க வந்து இவங்களுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு சுயசரிதை எழுதுகிறாங்க. இவங்களுடைய ஒரு ஆட்டோபயோகிராஃபியை எழுதுகிறாங்க. அந்த புத்தகத்தின் பேர் தான் த ஸ்டோரி ஆஃப் அ சோல், ஒரு ஆன்மாவின் கதை அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதுகிறாங்க. ஸோ இந்த புத்தகத்தை அவங்க எழுதினதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னாக்க, இந்த புத்தகத்தை வந்து இவங்க எழுதி முடித்து ஒரு 2 வருஷத்தில் அவங்க இறந்து போயிடுறாங்க. 1897 இறந்து போகிறாங்க. இவங்களுடைய சுப்பீரியர் என்ன பண்ணாங்க, இவங்களுடைய இந்த சுயசரிதையை பப்ளிஷ் பண்ணுறாங்க உலகத்தில் பொது அறையில். அப்போ என்ன நடக்குது, ஐரோப்பா முழுவதும் இவங்களுடைய புத்தகத்தை வாசிக்கும்போது அது பிரபலமாகுது. அது காட்டு தீயை போல் இந்த புத்தகத்தை வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. அப்போது இவங்கக்கிட்ட நிறைய பேர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க, இவங்க கண்டிப்பாக ஹெமனில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அப்போ உடனே இவங்களுடைய இந்த புத்தகம் அமெரிக்கா, உலகம் முழுவதும் இது ஃபேமஸ் ஆகுது, ஐரோப்பாவில் இருந்து. அப்போது இப்படி கூட ஒருத்தர் புனிதராக முடியுமா? ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையை நம்ம வாசிச்சோன்னா தெரியும். இந்த புத்தகத்துக்கான இங்கிலீஷ் லிங்க்கை வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறோம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த புக்கை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அது பிரிண்டர் எடுத்து கூட நீங்கள் படிக்கலாம், இல்லை ஃபோனில் வச்சு கூட நீங்கள் படிக்கலாம். அந்த ஸ்டோரி ஆஃப் அ சோல் அப்படின்ற இந்த குழந்தை தெரசாமாலினுடைய அவங்களுடைய சுயசரிதையை நம்ம வாசிக்கலாம். அதை வாசிட்டோன்னா தெரியும், நிறைய வகையில் அவங்க நம்மளை போல தான் வாழ்ந்துருக்குறாங்க. ஆனால் எப்படி நம்மளுடைய இந்த பலவீனத்துலேருந்து கொஞ்சமாக முன்னேறி அவங்க ஒரு புனிதராக மாறினாங்க அப்படின்றத அழகாக அவங்க எழுதியிருப்பாங்க. இதை கண்டிப்பாக நம்ம எல்லாருமே படித்து ஆகணும். 1923 இவங்களை அருளாளராக திருச்சபை உயர்த்துகிறது பிளஸடாக. 2 வருஷம் கழித்து 1925 இவங்களை புனிதராக திருச்சபை உயர்த்துகிறது. இந்த ஒரு 24 வயது மட்டுமே நிரம்பி வாழ்ந்து இறந்து போன இந்த 4 செவத்துக்குள்ளே வாழ்ந்த இந்த புனிதையை திருச்சபை நற்செய்தி பரப்பு பணியாளர்கள், மிஷினரிஸ்க்கு பாதுகாவலியாக அறிவிக்கிறது. அப்படின்னா இவங்க அந்த 4 செவத்துக்குள்ளே பண்ணாங்க. அவங்களுடைய வாழ்விலிருந்து அந்த புத்தகம் ஏன் அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு? ஐரோப்பா, அமெரிக்கா, உலகம் ஃபுல்லாக ஒரு 4 செவத்துக்குள்ளே அவங்க செஞ்சதை எழுதின சுயசரிதின அந்த புத்தகத்தினால நிறைய பேர் அவங்கக்கிட்ட பக்தி வைத்து அவங்களுடைய வாழ்வை பின்பற்ற ஆரம்பித்து அவங்க வாழ்வில் நிறைய அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்துச்சுன்னா 10ஆம் பத்திநாதர் கூறுகிறார், இவங்க கத்தோலிக்க திருச்சபையினுடைய மிகப்பெரிய புனிதர்களில் ஒருவர் அப்படின்னு சொல்லி கூறுகிறார்கள். அதே போல் நம்ம பார்த்தோன்னா திருச்சபையில் இருக்கக்கூடிய நிறைய மிக உயரிய நிலையில் பரிசுத்தமாக வாழ்ந்த நபர்கள், கருதினாள்கள், இவங்களை சொல்கிறாங்க, பிரிவினை சபைகள் ஏற்படுத்தின பிளவுக்கு ஒரு பதில் தான் இந்த குழந்தை தெரசாமாலினுடைய வாழ்வு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்படி அவங்க அந்த 4 செவத்துக்குள்ளே என்ன செஞ்சாங்க, இந்த உலகத்தை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த அவங்களுடைய சுயசரிதையில் என்ன எழுதப்பட்டது. இந்த வீடியோவில் அவங்களுடைய சுயசரிதையில் அவங்களுடைய வாழ்வில் இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான 5 பாடங்களை மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அவங்களுடைய ஸ்டோரி ஆஃப் அ சோல், அவங்களுடைய ஆன்மாவின் கதை அப்படின்ற அந்த சுயசரிதையில் நம்ம வாசிக்க ஆரம்பிச்சோன்னா தெரியும், நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் அவங்களுடைய வாழ்விலேருந்து ஆரம்பிக்கல, அது அவங்களுடைய அம்மா அப்பாவினுடைய வாழ்விலேருந்து ஆரம்பிச்சது, அவங்களுடைய குடும்பத்திலேருந்து ஆரம்பிச்சது. அவங்க குடும்பத்தினர்களும் அவங்க அம்மா அப்பாவும் அவங்கள ஒரு புனிதராக மாற்றுவதில் அவங்களுடைய பங்கை தான் நம்ம முதல் பாடமாக கற்றுக்கொள்ள போகிறோம். அவங்க அம்மா அப்பா பேர் வந்து ஜெலி மார்ட்டின், லூயி மார்ட்டின். ஸோ லூயின்றது அவங்களோட அப்பா பேர், ஜெலி மார்ட்டின்றது அவங்க அம்மாவோட பேர். இவங்க 2 பேரும் ரொம்ப பரிசுத்தமானவர்கள். இவங்க 2 பேருமே புனிதர்கள் தான். ஒரு அம்மாவும் அப்பாவும் புனிதராக இருந்தாங்கன்னா அவங்க பிள்ளைங்க எவ்வளோ புனிதமாக பரிசுத்தமாக வளரும் அப்படின்றத இவங்களுடைய இந்த சுயசரிதையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். அதாவது அவங்களுடைய அம்மாவும் அவங்க அப்பாவும் முதல்ல அவங்க அப்பா வந்து ஒரு செமினாரில் சேர்ந்து ஒரு குருவனவராக ஆகணும்னு நினச்சாங்க. அவங்க அம்மா ஒரு அருள் சகோதரியாக ஆகணும்னு நினச்சாங்க. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால கடவுளுடைய திருவிழம் அது இல்லை அப்படின்றத அவங்க 2 பேருமே ஆக்சுவலாக அந்த துறவற வாழ்வை அவங்க தேர்ந்து அதை அவங்க பின்பற்றி போய்
அவங்க ஒரு வகையில் அது கடவுளுடைய திருவுளம் இல்லை அப்படின்றத நினச்சி கடவுள் தாம்பத்திய வாழ்க்கையில் அவங்கள ஈடுபட அழைக்கிறார் அப்படின்றத தெரிஞ்சு அவங்க 2 பேரும் அவங்களுடைய இந்த துறவரத்துக்குள்ளே போகணுன்ற அந்த ஆசையை விட்டு கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற அவங்க தம்பதியர்களாக இணைகிறாங்க. ஜெலி மார்ட்டின் அவங்களுடைய அம்மா, குழந்தை தெரசா அவங்களுடைய அம்மா சொல்கிறாங்க, புனித ஜெலி மார்ட்டின், நான் ஒரு வேளை துறவியாக மாறல அப்படின்னா நான் நிறைய குழந்தைகளை பெற்று அவங்கள நான் விண்ணகத்துக்கு செல்வதற்கு நான் அதுக்கு ஏற்றவாறு நான் அவங்கள வளர்த்துவேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. புனித ஜெலி மார்ட்டின் புனித லூயி மார்ட்டினுக்கு கிட்டத்தட்ட 9 குழந்தைகள் பிறந்தாங்க. ஆனால் அதில் 4 குழந்தைங்க சின்ன வயசுலேயே பரிதாபகரமாக இறந்து போயிடுறாங்க. மீதி 5 பேர் இருக்கிறாங்களே, 5 பேர்த்தையுமே அருள் சகோதரி ஆக்குனாங்க. 5 பேருமே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அவங்களுடைய குழந்தைங்க. புனித ஜெல்லி மார்ட்டின் புனித லூயி மார்ட்டின் அவங்களுடைய குடும்பத்தை ஏனோ தானோன்னு உலகத்தில் இருக்கிற மாதிரி வளர்த்துல அவங்க குடும்பத்தில் ஒரு ரூல் போட்டாங்க. அதாவது என்னென்னா, தினமும் காலையில் 5:30 மணிக்கு எல்லா பிள்ளைங்களும் திருப்பள்ளிக்கு போக வேண்டும். அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய வீடு எல்லாமே கோயிலை சுற்றி தான் அமைக்கப்பட்டது. கோயிலை மட்டுமே மையமாக வச்சு ஆண்டவர் இயேசுவையே மாதாவையும் மையமாக வச்சு அவங்க குடும்பத்தை, அவங்களுடைய பிள்ளைங்களை அவங்க வளர்த்துனாங்க. அதே போல் அவங்க குடும்பத்தில் உபவாசம் இருக்க வேண்டிய நேரங்களில் கண்டிப்பாக உபவாசம் இருக்க சொல்லி அந்த பிள்ளைங்களுக்கும் கற்றுத்தருவாங்களாம். ஏதோ சாஃப்டாக ஏதோ செல்லமான பிள்ளைங்களை வளர்த்தாமல் ஒரு வீரமான கடவுளுக்காக துன்புறுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய பிள்ளைங்களை அவங்க வளர்த்துருக்குறாங்க. புனித குழந்தை தெரசாமால் அவங்களுடைய அந்த சுயசரிதையில் எழுதுகிறாங்க, அவங்க அப்பா அடிக்கடி நற்கருணை சந்திப்பு செய்வதை அவங்க பார்த்துருக்குறாங்களாம். அதே போல் அவங்கள கூடையும் கூட்டிகிட்டு போவாங்களாம். நற்கருணை சிற்றாலயத்துக்கு, தேவாலயத்துக்கு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு அப்பாவாக குழந்தை தெரசாமலுடைய அப்பா இருந்திருக்கிறாங்க. அதே போல் அவங்க அப்பா ஜெபிக்கும் போது இவங்க அதை அப்படியே பார்த்து ரசிப்பாங்களாம். ஏன்னா அந்தளவுக்கு அந்த லூயி மார்ட்டின், அதாவது குழந்தை தெரசாமலுடைய அப்பா, அவரும் புனிதர் தான். அவர் அந்தளவுக்கு புனிதர்களைப் போல தன்னையே மெய் மறந்து இளைத்து போய் கடவுள்கிட்ட ஜெபிப்பதை குழந்தை தெரசாமால் நிறைய நேரங்களில் பார்த்து அதே போல் அவங்களும் ஜெபிக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டுருக்குறாங்க. நம்ம உடனே அவங்க ஏதோ நல்ல சூப்பரான ஒரு குடும்பத்தில் வாழ்ந்தாங்க, ரொம்ப பணக்கார குடும்பம் அப்படிலாம் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு குடும்பம் தான். அவங்க அப்பா ஒரு வாட்ச் மேக்கர், கடிகாரம் செய்யக்கூடிய ஒரு நபர். அப்போ அவங்க கூட இருக்கிற அந்த நண்பர்கள்லாம் சொல்லுவாங்கன்னா, நீ சண்டே கூட கடை திறந்து வச்சுன்னா உனக்கு நல்லா வருமானம் வரும் அப்படின்னு சொல்லி, எனக்கு நிறைய லாபம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் புனித லூயி மார்ட்டின் தெளிவாக கூறுகிறார், நான் ஞாயிற்றுக்கிழமைகளை பரிசுத்தமாக அனுசரிப்பேன், அது ஆண்டவருக்கான நாள், அன்னைக்கு எனக்கு எந்த வியாபாரமும் கிடையாது, அதனால் பல லட்சம் அவருக்கு லாபம் வந்தாலும் அது வேண்டான்னு சொல்லி அவர் தூக்கி போட்டிருக்கிறாரு. அதே போல் புனித லூயி மார்ட்டின் ஜெலி மார்ட்டின் அவங்க வீட்டுக்கு யாராவது பசின்னு தேடி வரவங்க, உதவின்னு கேட்டு வரவங்கள அவங்க அடிக்கடி எப்போ வந்தாலும் அவங்க அம்மா அப்பா உதவுவதை புனித குழந்தை தெரசாமால் பார்த்து வளர்ந்துருக்குறாங்க. இவங்களுடைய இந்த அழகாக வளர்த்துறதுல நம்ம இன்னும் ஒரு அழகான விஷயத்தை நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னாக்க, ஒரு முறை அவங்க சுயசரிதையில் எழுதுகிறாங்க, குழந்தை தெரசாமால் ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க ட்ரெஸ் எடுக்க போகிறாங்களாம். அப்போ அவங்க அம்மா நீ இப்போ உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுன்னு சொல்கிறப்ப குழந்தை தெரசாமால் அவங்களுக்கே தெரியாமல் அவங்களோட அந்த கலாச்சாரத்தில் 1880களில் இருந்த அந்த கலாச்சாரத்தின்படி அவங்க ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ஸை எடுக்கணும்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா அதை போட்டுக்கிட்டு அவங்க அழகாக இருப்பாங்கன்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மா ஒரு புனிதை, இவங்களையும் புனிதராக வளர்த்தணும் அப்படின்றதுக்காக இல்லை அது அழகு அப்படின்றது தெரிஞ்சும், ஆனால் அது மற்றவர்களுக்கு இடரலாக இருக்கும், பாவத்தில் ஆண்களை விளைவதற்கு அதுக்கு காரணமாக இருக்கும், ஒரு கவர்ச்சியாக இருக்கும், அது அழகு கிடையாது கவர்ச்சி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து, இதை நீ அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி குழந்தை தெரசாமால் சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்க அம்மா தடுத்துருக்குறாங்க. இது எவ்வளோ ஒரு அழகான ஒரு விஷயம் பாருங்கள். அவங்க குழந்தை தெரசாமால் ஒரு செயின்ட் எழுதுகிறாங்க, ஒரு புனிதை அவங்க சுயசரிதையில் எழுதுகிறாங்க. அவங்க அம்மா அப்படி அன்னைக்கு அவங்கள அந்த சின்ன வயசில் வார்ன் பண்ணலன்னா அவங்களுக்கே தெரியாமல் அவங்க அந்த ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ஸை போட்டு மற்றவர்கள் பாவத்தில் விழ இடராக இருந்திருப்பாங்க, காரணமாக இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அவங்களுடைய காலகட்டத்தில், அவங்களுடைய கலாச்சாரத்தில் அது சகஜமாகிறது. இப்போவும் நம்மளுடைய காலகட்டத்திலும் இந்த மாதிரியான நிறைய சகஜமான தவறான விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த காலகட்டத்தில் ரோமையர் 12:2 கூறியிருப்பது போல் உலகத்தின் போக்கின்படி ஒழுகாமல் இந்த புனித ஜெலி மார்ட்டின் அவங்களுடைய குழந்தையாகிய புனித குழந்தை தெரசாமாலுக்கு சின்ன வயசுலேயே உலகம் அப்படி போனாலும் சரி, உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே அப்படி செஞ்சாலும் நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிறோம், விண்ணக தந்தை பரிசுத்தராக இருக்கிறது போல் நாமளும் பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லி அன்றாட வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களை அவங்க கற்றுத்தருவதை நம்ம அவங்களுடைய சுயசரிதையிலேருந்து நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை தப்புன்னு முதல்ல கண்டறிவதற்கு ஆண்டவருடைய ஞானம் அருளும் தேவைப்படுது. அப்போ குடும்பத்தில் குடும்ப ஜெபமாலை இல்லைன்னா, நம்ம பிள்ளைங்களை நம்ம நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கலன்னா
ஆண்டவருடைய இறை வார்த்தையை வாசித்து அதை சொல்லிக் கொடுக்கலாம். புனிதருடைய வாழ்க்கையை எடுத்து அதை பற்றி வீட்டில் பேசலைன்னா, அரை மணி நேரம் ஜெபமாலை ஜெபிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையும் புனிதருடைய வாழ்க்கையை பற்றி நம்ம பிள்ளைங்கக்கிட்ட பேசலைன்னா, நம்ம பிள்ளைங்கக்கிட்ட அவர்களுடைய நண்பர்கள் ஸ்கூலில் நம்மளை விட நிறைய நேரம் வெளியே தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட கெட்ட கெட்ட விஷயங்கள் நமக்கு தெரியாமல் சின்ன வயசுலேயே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேயே கெட்ட விஷயங்கள் உள்ளே புகுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவங்களுடைய ஜெண்டர் கூட அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. அவங்க ஆணாக இருந்தால் ஆணா இல்லை பெண்ணன்றதை கூட இந்த உலகம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறது. அவ்வளோ மோசமான கலாச்சாரத்தில் நம்மளுடைய பிள்ளைங்களை நம்ம பாதுகாக்கணும்னா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் இந்த ஜெல்லி மார்ட்டின், லூயி மார்ட்டினை போல் நம்ம புனிதர்களாக குழந்தைகளை வளர்த்துற குழந்தைகளை பெற்று எடுக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் உலகம் சொல்லும். ஏன்னா அவங்க சின்ன வயசில் பார்த்துக்கணும், இல்லை என்னுடைய அன்புனால பிறக்கிறாங்க, உலகம் நிறைய காரணங்கள் சொல்லும். குழந்தைகளை நம்ம எதற்கு பெற்று எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி, நம்மளோட வயசான காலத்தில் நம்மளை பார்த்துக்கிறதுக்கு, இல்லை குழந்தைகளை நம்மளுடைய வழிமரபு அப்படியே தொடரணும், நிறைய காரணங்கள் சொல்லும். ஆனால் கத்தோலிக்கர்களாக இருக்கிற நமக்கு ஒரே ஒரு காரணம்தான், நமக்கு கடவுள் குழந்தைகள் கொடுப்பது அது ஒரு கொடை, கிஃப்ட். அப்போது நம்ம குழந்தைகளை பெற்றெடுப்பது ஒரே ஒரு காரணத்துக்காக தான். அந்த குழந்தையை இன்னொரு புனிதராக, கிறிஸ்துவின் சாயலிலும் ஆண்டவர் இயேசுவின் சாயலிலும் மாதாவின் சாயலிலும் இன்னொரு புனிதராக நம்மளுடைய பிள்ளைகளை வளர்த்து எடுப்பதற்காக தான் குழந்தைகளை கடவுள் நமக்கு கொடுக்கிறார். அப்போ நம்ம புனித லூயி மார்ட்டின், ஜெல்லி மார்ட்டினிடமிருந்து, குழந்தை தெரசாமாலினுடைய தாய் தந்தையிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், என்னுடைய குடும்பத்தில் நான் தினமும் திருப்பலிக்கு நான் முதல்ல போகிறேன்னா, என்னுடைய பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னா, ரெண்டாவது குடும்பத்தில் குடும்ப ஜெபமாலை இருக்கிறதா, மூன்றாவது ஜெபமாலை முடித்தோன்னே இறை வார்த்தை ஒரு அதிகாரமாவது வாசிச்சு அதை நான் என் பிள்ளைங்க கூட அதை பற்றி பகிர்ந்து கொள்கிறேன்னா, சொல்லித்தரேன்னா, நாலாவது தூங்க போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை ஏதோ ஒரு நேரத்தில் புனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி நான் வாசித்து அவங்களுக்கும் வாசிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி அதை பற்றி வீட்டில் பேசுகிறோமா. திருப்பலி, ஜெபமாலை, புனிதருடைய வாழ்வு, இறைவார்த்தை இல்லைன்னா, நல்ல விஷயங்களை பற்றி பேசலைன்னா, அதை பற்றி தியானிக்கலைன்னா, ஆட்டோமேட்டிக்காக இயல்பாக நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கெட்ட விஷயத்தை உலகம் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அது கெட்டதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம நல்லதை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணால் தான் நல்லதுக்கு நேர்மாறாக இருக்கிறது அப்படின்னு அவங்கள புரிஞ்சிக்கக்கூடிய அருளும் ஞானமும் கடவுள் கொடுப்பார். அப்போது இந்த புனித குழந்தை தெரசாமாலினுடைய சுயசரிதிலேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம், ஒருவேளை நம்ம மோசமாக போனதுக்கு காரணம் நமக்கு நம்மளுடைய அப்பா அம்மா நம்மளை இந்த புனித ஜெல்லி மார்ட்டின், புனித லூயி மார்ட்டினை போல் இல்லாமல் போனதாக இருக்கலாம். அப்படின்னா இனி நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு புனித லூயி மார்ட்டின், ஜெல்லி மார்ட்டினை போல் இருப்பேனா? அதே போல் நம்ம இனி பழியை தூக்கி அம்மா அப்பா மேலே போடாமல் அவர்கள் மனம் மாறணும், அவங்களும் விண்ணகத்துக்கு போகணும், இந்த ஒரு உண்மையை ஞானத்தை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போமா? நல்ல அம்மா அப்பா நல்ல புனிதர்களை வளர்த்தெடுப்பதற்கு தேவைப்படுறாங்க அப்படின்றது தான் புனித குழந்தை தெரசாமாலுடைய இந்த சுயசரிதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம். நம்ம அம்மா அப்பாவை மட்டும் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, கூட பிறந்த சகோதர சகோதரிகள் கூட நம்மளுடைய வாழ்வில் முக்கியமான ஒரு பங்கை வகிக்கலாம். நம்மை புனிதராக உருவாற்றுவதற்கு நம்மளுடைய அக்கா நமக்கு உதவி செய்யலாம், நம்மளுடைய அண்ணன் நமக்கு உதவி செய்யலாம், நம்ம தங்கச்சி, நம்மளுடைய தம்பி நமக்கு உதவி செய்யலாம். அதே போல் நம்ம மற்றவர்கள், நம்மளுடைய சகோதர சகோதரிகள் புனிதராக உருவாகுவதற்கு நம்மளுடைய பங்கும் முக்கியமாக இருக்கிறது. அதே போல் தான் நம்மளுடைய டீச்சர்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி உறவு முறைகளில் நம்ம எந்த பங்கு வகிக்கிறோம், நம்மளுடைய ரோல் என்னவோ நம்மளுடைய ரோலை நம்ம சரியாக செய்கிறோமா? என்னுடைய சகோதர சகோதரிகள், என்னுடைய அம்மா அப்பா, என்னுடைய பிள்ளைங்க, என்னுடைய நண்பர்கள் புனிதர்களாக உருவாவதற்கு நான் தடையாக இருக்கிறேனா அல்லது நான் அவர்களுக்கு உதவியாக இருக்கிறேனா? இதை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த முதல் பாடத்திலேருந்து நம்ம இதை தியானிக்க, சிந்திக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இரண்டாவது பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதனால தான் திருச்சபை குழந்தை தெரசாமாலை டாக்டர் ஆஃப் த சர்ச்சாக அறிவித்தாங்க. திருச்சபையின் முனைவர் பண்டிதராக, புனிதர்களில் மிக உயரிய புனிதராக இவங்களை அறிவித்தாங்க. ஏன் இவங்களை ஒரு பிரிவினை சபைகளுக்கு ஒரு சரியான பதிலாக குழந்தை தெரசாமாலுடைய வாழ்வை திருச்சபை பார்க்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கான காரணம் அவங்க கற்றுக் கொடுத்த ஒரு அழகான வழி. அந்த வழியின் பெயர் தான் சிறிய வழி, லிட்டில் வே. புனித குழந்தை தெரசாமாலுக்கு ஒரு புனிதராகணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. புனிதர்களை பார்த்தா அவங்களுக்கு ஆசையாக இருந்துச்சு, அவங்கள போல் அவங்களும் பரிசுத்தமாய் வாழணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. ஆண்டவரோட நெருங்கிய ஒரு உறவு கொள்ளணும்னு அவங்களுக்கு ஆசையாக இருந்துச்சு. புனித குழந்தை தெரசாமால் சொல்கிறாங்க, நான் ஒரு வேளை புனிதராக முடியாது அப்படின்னா ஆண்டவர் எனக்குள்ளே அந்த ஆசையை வைத்திருக்க மாட்டார். அதே போல் தான் நமக்குள்ளேயும்
புனிதர்களைப் போல பரிசுத்தமாய் வாழணும், ஆண்டவர் இயேசுக்கு ஒரு சாட்சியாக வாழணும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளேயே ஆண்டவர் ஆசையை வைக்கிறார் அப்படின்னா, அதை நம்மளால் அடைய முடியாது அப்படின்னா அந்த ஆசையவே முதல்ல ஆண்டவர் நமக்குள்ளே வைத்திருக்க மாட்டார். அப்போ குழந்தை தெரசம்மாள் சொல்கிறாங்க, ஆண்டவர் எனக்குள்ளே அந்த ஆசையை வச்சுருக்காரு, நமக்குள்ளே அந்த ஆசையை வச்சுருக்கிறாருன்னா அதை அடைவதற்கு ஒரு வழி உண்டு. அதுதான் குழந்தை தெரசம்மாள். ஆனாலும் அவங்க புனிதர்களை பார்க்கும்போது அவங்க மலையை போல உயர்ந்து மலையினுடைய அந்த நுனி அந்த மேகங்களை போய் தொடுகிறது. புனிதர்கள் அப்படி இருக்கிறாங்க. நானும் இந்த மணலினுடைய ஒரு சின்ன ஒரு கிரெயின், அந்த மணலின் ஒரு துளியை போல் நான் இருக்கிறேனே, என்னால் எப்படி நான் அந்த மலையினுடைய அந்த உயரத்தை மேகங்களை தொடக்கூடிய அளவுக்கு நான் போக முடியும்? என்னால் கண்டிப்பாக முடியாது. என்னோடய பலவீனத்தில், என்னுடைய இந்த மனித இயல்பில் என்னால் முடியாது அப்படின்றத குழந்தை தெரசம்மாள் உணர்கிறாங்க நம்மளை போல். புனித குழந்தை தெரசம்மாளுடைய சுயசரிதையை வாசிச்சோன்னா தெரியும், அவங்க ஒன்றும் அப்படியே ரொம்ப பயபக்தியாக இருக்கணுங்கிறதுக்காக, அவங்க தாழ்ச்சின்னு காட்டிக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய பலவீனத்தை அவங்க ஒன்றும் மிகைப்படுத்தவும் இல்லை, அதை அவங்க குறைவுபடுத்தவும் இல்லை. அவங்க எப்படி இருந்தாங்களோ அப்படியே அவங்கள வெளிப்படுத்துகிறாங்க. அவங்களுடைய சுயசரிதையில் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நிறைவற்ற தன்மைகள், இம்பர்ஃபெக்ஷன்ஸ், அவங்களுடைய பலவீனங்கள் எல்லாத்தையுமே அவங்க உணர்கிறாங்க, அவங்களுக்குள்ளே பார்க்குறாங்க. ஆனால் அதை பார்த்து அவங்க நம்மை போல் இதெல்லாம் நம்மளால் முடியாதுன்னு அவங்க முடிவெடுக்கலை. நம்மளாலலாம் அப்படி ஆக முடியாது, புனிதரை போல் பரிசுத்தமாக வாழ முடியாதுன்னு அவங்க முடிவெடுக்கலை. அவங்களுக்குள்ளே இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க, அதை அவங்க ஏற்றுக்கிறாங்க. நீதியோடையும் உண்மையோடையும் ஒரு நேர்மையாக அவங்களுக்குள்ளே இருக்கிறத அவங்க உணர்கிறாங்க. ஆனாலும் நான் என்னையே கடவுள்கிட்ட அவருடைய கரத்தில் என்னென்ன ஒரு குழந்தையை போல், ஒரு சிறு மலரை போல், அதனால தான் அவங்க பேர் சிறு மலர்னு வந்துச்சு. ஒரு லிட்டில் ஃப்ளவர். அவங்களோட சுயசரிதையிலே அவங்கள அடிக்கடி அவங்க லிட்டில் ஃப்ளவர்னு அவங்க கூப்பிட்டுக்கிறாங்க. ஆண்டவருடைய கரத்தில் என்னையே நான் ஒரு சின்ன ஃப்ளவரை போல் கொடுப்பேன். அவருடைய அருள்னால், அவருடைய இரக்கத்தினால, அவர் வேலை செய்வதனால நான் ஒரு புனிதராக உருவாகுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சாங்க, ஒப்பு கொடுத்தாங்க அவங்களே. இப்போ இந்த குழந்தை தெரசம்மாள் சொல்கிறாங்க, என்னால் அந்த மலையினுடைய உச்சத்தை அடையிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஒரு லிஃப்ட்டு தேவைப்படுது, மின் தூக்கி எனக்கு தேவைப்படுது. நான் ஆண்டவருடைய கரத்தை அந்த மின்தூக்கியாக நான் பயன்படுத்துவேன். ஆண்டவருடைய கரத்தில் என்னையே நான் முழுமையாக அபேண்டன் பண்ணுவேன், என்னையே நான் ஒப்பு கொடுத்துருவேன். அவரிடம் அவர் என்னை தூக்கி கொள்வார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சரி, அப்போ அந்த லிட்டில் வேனா என்ன அப்படின்னு சொல்லி, இந்த சிறிய வழினா என்ன அப்படின்னு சொல்லி, புனிதராவதற்கு இந்த எளிமையான சிறிய வழி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்படின்னாக்கா அவங்க என்ன கற்றுத்தராங்க அப்படின்னாக்கா, முதல் விஷயம், 2 விஷயம் இருக்கிறது. முதல் விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இனி நான் சின்ன சின்ன விஷயங்களை இந்த 4 செவத்துக்குள்ளே மிகுதியான அன்பு, கடவுள் மேலே இருக்கக்கூடிய மிகுதியான அன்புனால நான் செய்ய ஆரம்பிப்பேன். சின்ன சின்ன தியாகங்களை செய்ய ஆரம்பிப்பேன். உதாரணத்திற்கு, அவங்க உட்காந்து டைப் பண்ணும்போது, கம்ப்யூட்டரில் வேலை செய்யும்போது சாஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம் அப்படின்னாக்கா, அந்த சாயறதுக்கு அவங்க முதுகு வலிக்குது, சாயம் இருந்தால் முதுகு வலிக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாய மாட்டாங்க. அந்த சின்ன முதுகு வலியை கடவுள் மேலே இருக்க மிகுதியான அன்புனால் அதை கடவுளுக்கு ஒப்பு கொடுப்பாங்க. அவங்க வெளியே போய் நற்செய்தி பரப்பு பணியாளராக ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க, ஆனால் அதை அவங்களால செய்ய முடியல அப்படின்றதுனால அதை அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நற்செய்தி பரப்பு பணியாளர்களுக்காக அவங்க இந்த சின்ன சின்ன தியாகங்களை, இந்த துன்பங்களை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுக்குறாங்க. நற்செய்தி பணி சக்ஸஸ்ஃபுல் ஆகணும், வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக. அதாவது நம்மளுடைய அந்த நாற்காலியில் சாஞ்சு வரக்கூடிய அந்த சுகத்தை கூட அவங்க தியாகம் செய்கிறாங்க. அதே போல் அவங்க ஒரு பூஜாடியை உடச்சிட்டு தான் அவங்க மேலே பொய்யா தெரியாமல் அவங்க மேலே பழி சுமத்தப்படுது. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், இல்லை நான் செய்யலை, இல்லை என்ன வேணும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய போராடி இருப்போம். ஆனால் புனித குழந்தை தெரசம்மாள் அதை அமைதியாக தாழ்ச்சியோட சாரி அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க அதை உடைக்கவே இல்லை, ஆனால் அவங்க பழியை அமைதியை ஏற்றுக்கொண்டு அந்த மன கஷ்டத்தை கூட ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அப்போ மன கஷ்டங்களையும் உடல் கஷ்டங்களையும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் அந்த இடத்துல நம்ம நிரூபிச்சிருக்கலாம் ஈஸியாக, ஆனால் அவங்க நிரூபிக்கவே இல்லை. இதை சிறிய வழி, லிட்டில் வேன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது முதல் பகுதி. ஆனால் இதை தாண்டி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சால் போதுமா? இல்லை, 2வது ஒரு விஷயம் இருக்குது. இது மனதில் ஒரு ஆழமான ஒரு நிரந்தரமான ஒரு மாற்றம் வர வேண்டும். ஒரு டிஸ்பொசிஷனில், ஹார்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பொசிஷனில் ஒரு மாற்றத்தை அவங்க கொண்டு வர செய்கிறாங்க. அதாவது என்னால் முடியாது, முழுமையாக கடவுளுடைய திருவுளத்தினால இந்த சின்ன சின்ன விஷயங்களை நான் அவருடைய பாடுகளோடு இணைக்கிறேன். அவருடைய இரக்கத்தும் அவருடைய அருளோட, அவர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையில் நான் என்னுடைய இந்த சின்ன சின்ன விஷயங்களை செய்கிறேன்னு சொல்லி மனதில் ஒரு நிரந்தரமான ஒரு டிஸ்பொசிஷனில், மனதினுடைய அந்த ஒரு இயல்பில் ஒரு மாற்றம் வர வேண்டும்.
அதுதான் இந்த சிறிய வழியாக இந்த குழந்தை தெரசாமால் கற்றுத்தராங்க. அவங்க செஞ்ச இந்த விஷயங்கள் அந்த மனதின் ஆன்மாவினுடைய ஆழமான அந்த இயல்பின் மாற்றத்திலிருந்து ஊற்றெடுத்து வெளியே வந்தது தான் இந்த சின்ன சின்ன விஷயம். அப்போ நம்ம மனசில் குழந்தையை போல் ஆண்டவர் மேலே முழுசாக நம்பிக்கையை வைக்காமல், அவருடைய அன்புலேயும் இரக்கத்தின் மேலே முழுசாக நம்பிக்கையை வைக்காமல் நம்ம இதை செஞ்சோம் அப்படின்னா அதோட முழு பலனை நம்ம அடைய முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன தியாகங்கள் குழந்தை தெரசாமலை போல் நம்ம பின்பற்ற முயற்சி செஞ்சாலும் ஆன்மாவிலிருந்து மனசிலிருந்து அந்த மாற்றம் நமக்கு வர வேண்டும். இப்போ இந்த குழந்தை தெரசாமலை இந்த சிறிய வழி லிட்டில் வே என்ன நமக்கு கற்றுத்தருது அப்படின்னாக்க, பரிசுத்தம் அப்படின்றது கடவுள் மட்டும்தான், கடவுளால் மட்டும்தான் பரிசுத்தமாக இருக்க முடியும். ஆண்டவர் இயேசு மட்டும்தான் பரிசுத்தமாக இருந்தார். அப்போது நான் பரிசுத்தமாய் மாற வேண்டும் என்றால் அதுக்கான ஒரே வழி அவருடைய பரிசுத்தத்திலிருந்து நான் கொஞ்சம் பங்கை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய பரிசுத்தத்தில் நான் பங்காளராக ஆனால் மட்டும்தான் நான் பரிசுத்தமாக இருக்க முடியும். ஏன்னா தனியாக என்னால் எதுவுமே முடியாது. அப்போ அவரோட இணைஞ்சு அவருடைய பரிசுத்தத்தில் நான் பங்கெடுத்தேன்னா நானும் பரிசுத்தமாகிடுவேன் அப்படின்றது தான் இந்த சிறிய வழி நமக்கு கற்றுத்தருகிறது. ஆண்டவர் இயேசு நம்மளுடைய ஆன்மாவில் வாழ ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னாக்கா அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம செய்யக்கூடிய எல்லா அந்த சின்ன சின்ன தியாகங்கள், நம்ம செய்யக்கூடிய எல்லா அன்றாட வாழ்க்கையின் வேலைகள் எல்லாமே பரிசுத்தமாய் மாற ஆரம்பிக்கும் அப்படின்றது தான் இந்த சிறிய வழியின் மூலியமாக குழந்தை தெரசாமை நம்ம கற்றுத்தராங்க. அப்போது நம்ம அவருடைய அந்த வாழ்வில் இறைத்தன்மையில் நம்மளுடைய ஆன்மா பங்கு எடுக்க வேண்டும் என்றால் நான் என்னுடைய இந்த சின்ன சின்ன தியாகங்களை, சின்ன சின்ன விஷயங்களை மிகுதியான அன்போடு ஆண்டவரோடு இணைஞ்சு ஆண்டவர் எனக்குள்ளேருந்து செயல்பட நான் அனுமதிப்பேன் அப்படின்றது தான் இந்த சிறிய வழியின் மூலியமாக குழந்தை தெரசாமல் நம்ம கற்றுத்தராங்க. இதுதான் புனித அன்னை தெரசாவும் செய்ய ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் சோஷியல் சர்வீஸ் பண்ணாங்க. ஆனால் புனித அன்னை தெரசா செஞ்சது வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா அன்னை தெரசா அதை செய்யலை. அன்னை தெரசா ரோல் மாடலாக கொண்ட இந்த குழந்தை தெரசாமாலினுடைய இந்த சிறிய வழியை அவங்க பின்பற்ற ஆரம்பித்தாங்க. புனித அன்னை தெரசா ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவ்வளவு கான்சன்ட்ரேஷன் கொடுத்து அவ்வளோ கவனத்தை செலுத்தி முழு மனதோட இறைவார்த்தை சொல்லுவது போல் அவங்க ஒவ்வொரு வேலையும் மிகுதியான அன்போட, சின்ன விஷயமா இருந்தாலும் மிகுதியான அன்போட முழு கவனத்தோட அதை ஆண்டவர் மேலே இருக்கிற அன்புனால அதை செய்வாங்களாம். அதனால தான் அன்னை தெரசா போய் ஏழைகளுக்கு உதவி செஞ்சபோது அவங்க செய்யலை, அவங்களுக்குள்ளேருந்து ஆண்டவர் இயேசு செய்தார். அதனால தான் அவங்களுடைய அந்த பொது வாழ்க்கையின் பணி மிக பிரபலமானது. அதில் ஒரு வித்தியாசத்தை மக்கள் பார்த்தாங்க. அப்போது இனி நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஆண்டவர் நமக்குள்ளேருந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்ப ஆரம்பிச்சோன்னா முதல் பகுதி. இரண்டாவது, அந்த விருப்பத்தை நம்ம செயலில் காட்டுவதற்கு ஒவ்வொரு விஷயத்தையும் அர்ப்பணிக்க வேண்டும். இப்போ உதாரணம், நம்ம காலை எழுந்திரிச்சு குளிக்கிறோம், நம்ம காலை எழுந்திரிச்சு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம், நம்ம சமைக்கிறோம், நம்ம ட்ரெஸ்ஸு போடுறோம், இல்லை நம்ம ட்ரெஸ்ஸை அயன் பண்ணுறோம், நம்ம வீடு கூட்டுறோம், நம்ம ஹோம்ஒர்க் பண்ணுறோம், நம்ம ரிசர்ச் பண்ணுறோம், நம்ம டீச் பண்ணுறோம், நம்ம நிறைய பாத்ரூம் க்ளீன் பண்ணுறோம், இல்லை குழந்தைகளுக்கு நம்ம அவங்க பேம்பர்ஸ் மாற்றுறோம். எல்லா சின்ன சின்ன விஷயங்களையும் மிகுதியான அன்போடு என் வழியாக ஆண்டவரை நான் செயலாற்ற அனுமதிக்கும் போது, என்னுடைய சுயத்தை உடைக்கும்போது, சின்ன சின்ன தியாகங்களை, என்னுடைய சுய விருப்பத்தை உடைப்பதற்கு, என்னுடைய சுய அன்பை உடைப்பதற்கு சின்ன சின்ன விஷயங்கள், இந்த மாதிரி நாற்காலியில் சாயாமல் இருக்கிறது, என்னுடைய அன்றாட வாழ்க்கையே பணியே எனக்கு கஷ்டமாக இருக்கா, இனி அதை நான் அன்போடு செய்ய ஆரம்பிப்பேன். இதுதான் அந்த சிறிய வழி, லிட்டில் வே. இது நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம 33 நாள் முழு அர்ப்பணத்திற்கு ஒத்ததாக இருக்கும். நான் முழுமையாக கடவுளுக்கு எல்லாத்தையும் அர்ப்பணித்து என்னுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம், என் உடல், ஆன்மா, ஆவி எல்லாத்தையும் கடவுளுக்கு கான்சக்ரேட் பண்ணி அர்ப்பணித்து நான் செய்ய ஆரம்பிக்க போவது. இதுதான் அந்த சிறிய வழி. எல்லாத்தையும் மாதாவோடு, மாதாவுக்காக, மாதா வழியாக, மாதாவுக்குள்ளே. இதுக்கு ஆண்டவரோடு, ஆண்டவருக்காக, ஆண்டவர் வழியாக, ஆண்டவருக்குள்ளே எல்லாத்தையும் செய்வதற்காக மாதா வழியாக நம்ம செய்கிறோம். அப்போ நம்ம அல்டிமேட்டாக என்ன செய்ய முயற்சிக்கிறோம் அப்படின்னாக்க, நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பேசலாம், ஒவ்வொரு நொடியும் ஜெபமாக மாற்றலாம். ஆண்டவர், எனக்கு பிடிக்கல இந்த பஸ் ஏறுறது, எனக்கு வேர்க்குது, என்னுடைய இந்த தலைவலி எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன். ஒவ்வொரு நொடியும் ஆண்டவரோடு பேசலாம், மாதாவோடு பேசலாம். அம்மா, இதை உங்களுக்காக பண்ணுறேன், ஆண்டவரே இது நான் உங்களுக்காக பண்ணுறேன் அப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நொடியும் சின்ன சின்ன விஷயங்களையும் ஆண்டவர் மேலும் மாதா மேலேயும் இருக்கிற மிகுதியான அன்பினால் செய்வது தான் இந்த லிட்டில் வே. ரொம்ப சுருக்கமாக இதை நம்ம விளக்கணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல் 2 பகுதிகள் இருக்குது. முதல் பகுதி இந்த சிறிய வழியில் என்ன அப்படின்னாக்க, என்னால் புனிதராக முடியாது, எனக்கு நிறைய பலவீனங்கள் உண்டு, நான் நிறைய பாவத்தில் விழுந்திருக்கிறேன், பாவ இயல்புகள் எனக்குள்ளே உண்டு என்னுடைய ஆன்மாவுக்கு. ஆனாலும் என்னால் இதை பண்ண முடியாது. கடவுளுடைய அருள்னால், அவருடைய பலத்தினால, அவருடைய அருள்னால், அவருடைய ஆவியினால் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்மையே ஒரு சின்ன ஒரு குழந்தையை போல் பாவித்து
நம்ம ஆண்டவருடைய கரத்தில், மாதாவுடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். கான்சக்ரேட் பண்ண போகிறோம். கான்சக்ரேட் பண்ணி முழுமையாக நம்ப போகிறோம். அவர் எனக்குள்ளேருந்து செயலாற்றுவார். அவர் என்னுடைய ஆன்மாவிலேருந்து, மாதா என்னுடைய ஆன்மாவிலேருந்து செயலாற்றுவாங்க. அவங்க என்னுடைய ஆன்மாவில் வாழ்ந்து என் வழியாக, என் கண்கள் வழியாக, என்னுடைய வாய் வழியாக, என்னுடைய கரங்கள் கால்கள் வழியாக, என்னுடைய உடல் வழியாக, என்னுடைய சிந்தை வழியாக அவங்க செயல்பட போகிறாங்க. நான் என்னையே ஒரு குழந்தையை போல் ஆண்டவருடைய கரத்தில், மாதாவுடைய கரத்தில் முழுமையாக நான் அர்ப்பணிச்சுட்டு நான் நம்பி இருக்க போகிறேன். ஆண்டவருடைய இரக்கத்தினால, அவருடைய அன்புனால் அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்லி. ஸோ இது முதல் பகுதி. ரெண்டாவது பகுதி, அதனால் இனி நான் பலவீனத்தினால இம்பர்ஃபெக்ஷன்ஸோடு செஞ்சாலும், முழுமையாக நிறைவில்லாமல் நான் என்னுடைய மனித இயல்பினால் நான் செஞ்சாலும் அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். ஆனால் அதுக்காக நான் ஏனோ தானோன்னு செய்ய மாட்டேன். என் முழு மனதை போட்டு, என் முழு கவனத்தோட, மிகுதியான அன்போட எல்லா சின்ன சின்ன விஷயங்களை கூட நான் செய்ய போகிறேன். ஆண்டவர் நான் ஏற்கனவே வச்ச அந்த நம்பிக்கையினால் அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்லி நம்ம செயல்களில் சின்ன சின்ன விஷயங்களை பெரிய அன்போடு அவருக்காக செய்கிறது, அவரை நம் வழியாக செயல்பட அனுமதிப்பது தான் இந்த இரண்டாவது பகுதி. அப்போ இந்த சிறிய வழிக்கும் மார்ட்டின் லூதர் பிரிவினையை ஏற்படுத்தின 1500களில் பிரிவினை ஏற்படுத்தின மார்ட்டினுக்கும் என்ன வித்தியாசம், மார்ட்டின் லூதருக்கும் அப்படி சொல்லி பார்த்தோன்னா, அவரும் இதே போல் தான் யோசிச்சார். இப்போ இந்த குழந்தை தெரசா மாலை போல். அப்போ நான் எது பண்ணாலும் அது பர்ஃபெக்டாக இருக்காது, என்னால் ஆண்டவர் இயேசுக்கு உகந்த விஷயங்களை பண்ண முடியாது அப்படின்னு அவரும் யோசித்தார். அதனால் அவர் எடுத்த முடிவு என்னென்னா, அதனால் இனி செயல்களை செஞ்சு எந்த பயனும் இல்லை, நான் முழுசாக நம்ப போகிறேன். ஆண்டவர் என்னை முழுமையாக ஏற்றுக்கிட்டாரு, அதனால் என் செயல்கள் எவ்வளோ பாவமாக இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை, நான் பாவம் செய்வேன், ஆண்டவர் என்னை ஏற்றுக்குவார்னு சொல்லி கண்மூடித்தனமாக தவறாக அவருடைய அந்த செல்ஃப் ரியலைசேஷன், அவருடைய அந்த சுய ஆய்வு அவரை தவறான வழியில் இழுத்து சென்றது. ஆனால் இப்படி இந்த குழந்தை தெரசாமாலும் மார்ட்டின் லூதரை போல தான் யோசித்தாங்க. ஆனால் இப்படி இந்த குழந்தை தெரசாமாலுக்கு இருந்த வித்தியாசம் என்னென்னா, அவங்களால முடியாதுன்றதை செல்ஃப் ரியலைஸ் பண்ணாங்க, சுயமாக அவங்க ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அவங்க அதோடு நிறுத்தலை. அவங்க நான் ஆண்டவரை நம்புவேன்னு சொல்லி அவங்க நம்பினாங்க. ஆனால் அதோடு அவங்க நிறுத்தலை. இரண்டாவது பகுதியாக, இனி என் செயல்களை என்னால் முடிஞ்ச வரைக்கும் பர்ஃபெக்டாக பண்ணுவேன், அதை நான் முழு மனதோட முழு கவனத்தோடு நான் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாக வாழ என்னால் சின்ன சின்ன முயற்சிகளை மிகுதியான அன்போடு செய்வேன், ஆண்டவர் என் வழியாக செயல்பட அனுமதிப்பேன், அது ஆண்டவருக்கு ஏற்புடையதாக மாறும். இந்த ஒரு புரிதலுக்கு இப்படி இந்த குழந்தை தெரசாமால் வந்தாங்க. அதனால தான் திருச்சபை இவங்களை பிரிவினை சகோதரர்களுக்கு ஒரு பதிலடியாக கொடுக்கிறார்கள். மூன்றாவது பாடம் என்ன அப்படி சொல்லி பார்த்தோன்னாக்கா, இப்படி இந்த குழந்தை தெரசாமாலுக்கு மாதா மீது இருந்த அன்பும் பக்தியும். அவங்க எந்த அளவுக்கு மாதா கிட்ட நெருக்கமாக இருந்தாங்கன்னா, அவங்களுடைய இந்த சிறு மலர், அவங்களே அவங்க மலர்னு சொல்கிறாங்க இல்லையா, சிறு மலர்னு, இந்த மலர் வளர்ந்தது மொத்தமும் அந்த மாதா அப்படின்ற அந்த மண்ணில் இருந்து தான் அவங்களுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்தையும் பெற்று இந்த சிறு மலர் வளர்ந்துருச்சுன்னு கூட நம்ம சொல்லலாம். அந்தளவுக்கு அவங்க மாதாவை மேலே சார்ந்திருந்தாங்க. அதாவது அவங்களுடைய பேரே நம்ம எடுத்துக்கோமே, இப்படி இந்த குழந்தை தெரசாமாலினுடைய ஃபுல் நேம் பார்த்தோம் அப்படின்னாக்க, மரிய ஃப்ரான்சிஸ்கோ டெரஸ் மார்ட்டின். அவங்களுடைய பேர்லேயே அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் அவங்க குழந்தைங்க எல்லா 5 குழந்தைங்களுடைய பேர்லேயும் மரியே அப்படின்னு சொல்லி மாதாவுடைய பேரை அவங்க குழந்தைங்கள பேரில் வச்சுருப்பாங்களாம். ஏன்னா அவங்க குழந்தைங்களுக்கு பாதுகாப்பும் முன்மாதிரியும் மாதாவாக தானே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க விரும்பினாங்களாம். இப்படி இந்த குழந்தை தெரசாமால் ஜெபமாலைக்கு ரொம்ப பயபக்தியாக இருந்தவங்க, ரொம்ப அது மேலே அன்பு செலுத்தினவர்கள். ஆனாலும் அவங்களுடைய மாதாவுடைய அந்த சந்திப்பு, அந்த என்கவுண்டர் எப்போ நடந்துச்சு அப்படின்னா, அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு ரொம்ப மோசமான ஒரு உடல்நிலையில், அவங்க உடல்நிலை சரியில்லாமல் அவங்க பாதிக்கப்பட்டு அவங்க இறந்து போகும் தருவாயில் சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்களுடைய அறையில் இருந்த ஒரு மாதா சுரூபம் அவங்கள பார்த்து சிரிப்பதை போல் அவங்க பார்த்தாங்க. மாதா அந்த சுரூபத்தின் வழியாக சிரித்தார்கள். அவங்கள பார்த்து, அவங்க சுரூபம் சிரிக்கிறத பார்த்து அந்த நொடியே அவங்களுடைய அந்த கிட்டத்தட்ட பல வாரங்களாக அவங்க இந்த கடும் வியாதினால் அவதிப்பட்டு சாக கடந்த அவங்க உடனடியாக அந்த நிமிடமே அவங்களுடைய அந்த நோய் அவங்களை விட்டு நீங்கியது. அதுவிலிருந்து அவங்களுக்கு மாதா மேலே மிகுதியான அன்பும் பக்தியும் அவங்க மேலே வளர ஆரம்பிச்சிச்சு. அவங்க எந்த அளவுக்கு மாதா மேலே அன்பு செலுத்தினாங்கன்னா, அவங்க சொல்லுவாங்களாம், நான் ஒருவேளை ஒரு ஆணாக பிறந்து ஒரு குருவானவராக இருக்கணும்னு விருப்பப்படுறேன்னா அது ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இருக்கும். ஏன்னா போய் எல்லோரும் முன்னாடி மாதாவை பற்றி பிரசங்கம் வைக்கணும்,
அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் ஒரு குருவனவராக பிறக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். எவ்வளோ அழகாக அவங்க மாதா மேலே எவ்வளோ அன்பு செலுத்தியிருக்காங்க பாருங்க. அதே மாதிரி அவங்க சொல்கிறாங்களாம், மாதா வந்து ஒரு விண்ணகத்துக்கு வந்து ஒரு அரசியாக இருக்கலாம், ஆனால் அதை தாண்டி அவங்க எனக்கு அம்மாவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவங்க மாதா கிட்டே சொல்லுவாங்களாம், மாதாவே நீங்கள் வந்து அந்தளவுக்கு கொடுத்து வைக்கல தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா எனக்கு அம்மாவாக நீங்கள் இருக்க கொடுத்து வச்சுருக்கு, ஆனால் உங்களுக்கு என்னை போல் ஒரு அம்மாவை இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு அம்மா கொடுத்து வைக்கல, எனக்கு நீங்கள் இருக்கிறீங்க, அதனால நான் ரொம்ப அதிகமாக கொடுத்து வைக்கப்பட்டிருக்கேன், உங்களுக்கு அந்த கொடுப்பனை இல்லைன்னு சொல்லி மாதாவை பார்த்து சொல்லுவாங்களாம். வெறும் மாதா கிட்ட அன்பு செலுத்துறது மட்டும் இல்லை, குழந்தை தெரசால் அதையும் தாண்டி ஒரு படி போனார்கள். உண்மையான பக்தி கொண்டிருந்தார்கள். என்ன உண்மையான பக்தி அப்படின்னா, அவங்க இறக்கும்போது அவங்க கூட இருந்த அருள் சகோதரிகள்லாம் குழந்தை தெரசாமாலில் மாதாவை பார்த்தார்களாம். குழந்தை தெரசால் கிட்டத்தட்ட முழுமையாக மாதாவாக மறுரூபமாக மாறிட்டாருங்களாம். அவங்க கண்டிப்பாக மாதாவை போல் குழந்தை தெரசால் பாவம் இல்லாமல் மாசு இல்லாமல் அமலோற்பமாக அவங்க பிறக்கலை. ஆனாலும் அவங்க குழந்தை தெரசாலினுடைய கன்ஃபெசர், அவங்களை பாவசிங்கம் கேட்கக்கூடிய குருவனவர் சொல்கிறாராம், எனக்கு தெரியும், என்னால் கன்ஃபார்மாக உறுதியாக சொல்ல முடியும், குழந்தை தெரசால் அவங்க வாழ்நாளில் ஒரு சாவான பாவத்தை கூட செய்யலை அப்படின்னு சொல்லி. குழந்தை தெரசாலும் சொல்கிறாங்க, கடவுள் அவருடைய அருள்னால என்னை சாவான பாவத்திலிருந்து என்னை காப்பாற்றினார், சாவான பாவத்தை செய்கிறதுலேருந்து. அற்ப பாவங்கள் செய்தார்கள், பட் சாவான பாவங்கள் செய்யாமல் ஆண்டவர் அவருடைய அருள் என்னை பாதுகாத்தது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்களாம். அந்தளவுக்கு புனித குழந்தை தெரசால் மாதாவாக மாறினார்கள். நாமும் இதே போல தான் நம்ம மாதாவை அன்பு செய்கிறது நேசிக்கிறதை தாண்டி மாதாவை நம்மளுடைய ஆன்மாவில் வாழ அனுமதிக்கணும். ஆண்டவர் இயேசுவுக்காக இன்னொரு மாதாவாக நாம் மாற வேண்டும். அப்படி தான் புனித குழந்தை தெரசால் அவங்க வாழ்நாளில் அவங்க வாழ்ந்தாங்க. புனித குழந்தை தெரசால் எப்பயுமே அவங்களுடைய இதயத்தோட பைபிளை எப்பயுமே அணைச்சி பிடிச்சி வச்சுக்குவாங்களாம். மாதா எப்படி அவங்களுடைய இதயத்தில் ஆண்டவருடைய வார்த்தையும் வாழ்க்கையும் எப்பயுமே அதில் இதயத்தில் இருத்தி தியானித்து அதை வந்து ட்ரெஷர் பண்ணி வச்சாங்களோ, அதை பொக்கிஷமாக பார்த்து கொண்டார்களோ, அதே போல் குழந்தை தெரசாலும் இறை வார்த்தையை அவங்களுடைய இதயத்தோடு எப்பயும் அணைச்சி வச்சுக்குவாங்களாம். அதே போல் குழந்தை தெரசால் வந்து அவங்க ரொம்ப இறைவாக்கு உரைப்பதை போல் சொல்லுவாங்களாம், மாதா எப்படி இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையாள் என்று வாழ்த்திடுமே என்று மாதா எப்படி சொன்னாங்களோ இறைவாக்காக, அதே போல் புனித குழந்தை தெரசாலும் அவங்க இறந்ததுக்கப்புறம் நிறைய பேர் அவங்கள அன்பு செய்வாங்க அப்படின்னு சொல்லி இறைவாக்கு உரைத்தாங்களாம். அதே போல் புனித குழந்தை தெரசாலை போல் விண்ணகம் அப்படின்றது அவங்க விண்ணகத்துக்கு போனதுக்கப்புறம் அவங்க போய் ஓய்வு எடுக்கிறது, ஆண்டவரை பார்க்குறது, அது மட்டும் இல்லை, அவங்களுடைய முக்கியமான பணி விண்ணகத்துக்கு போனது தான் அப்புறம் தான் அது ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சாங்களாம். அதாவது தெய்வ மாதாவை போல் பாவிகளுக்கும் ஆண்டவரை விட்டு திருச்சபை விட்டு விலகி போயிருப்பவர்களுக்காக பரிந்து பேசி அவங்கள ஆண்டவர் இயேசுவிடம் மாதாவை போல கொண்டு வரக்கூடிய பணியை செய்வதற்கான ஒரு இடமாக தான் அவங்க விண்ணகத்தை பார்த்தாங்க. இந்த குழந்தை தெரசால் சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க அப்பா அவங்கள பார்த்து எப்பயுமே என்னுடைய குட்டி அரசி, லிட்டில் குயின் சொல்லி ரொம்ப பாசமாக கூப்பிடுவாங்களாம். அதே போல் இவங்களும் அவங்க அப்பா வந்து மைக்கிங், என்னுடைய அரசர்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம். என்னுடைய குட்டி ராஜாத்தி, என்னுடைய குட்டி அரசி அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கூப்பிடுறது. அப்புறம் இந்த குழந்தை தெரசால் வந்து ஒரு இறைவாக்காக தான் அதை பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க விண்ணகத்துக்கு போனதுக்கப்புறம் விண்ணகத்தில் பெரிய அரசி இருக்கிறாங்க தேவமாதா, அவங்களோட ஒரு சின்ன ஒரு மாடலாக ஒரு மறுரூபமாக இந்த குட்டி அரசியும் அங்கே இந்த குழந்தை தெரசால் இருப்பதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ குழந்தை தெரசாலுடைய வாழ்விலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மூன்றாவது பாடம், அவங்க தெய்வ மாதா மீது கொண்டிருந்த பயபக்தி. அதை தான் நம்ம கற்றுக்கொள்ளப் போகிறோம். அப்போ நானும் அவங்களைப் போல் நான் ஏதோ மாதாவுக்காக ஏதோ செஞ்சிட்ருக்கிறது இல்லாமல், நான் மாதாவுக்குள்ள மாதா வழியாக நான் என்னையே மாதாவை போல மாற அனுமதிக்கிறேன்னா, தூய ஆவியானவருடைய ஏவுதலுக்கு என்னையே நான் முழுசாக ஒத்துழைச்சி ஆண்டவர் இயேசு எனக்குள்ளே வாழ நான் ஒரு மாதாவாக திரும்பவும் மாறுகிறேனா அப்படின்றத நம்ம ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். இதுதான் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய மூன்றாவது பாடம். நான்காவது பாடம், புனித குழந்தை தெரசால் ஆண்டவர் இயேசுவை நற்கருணையில் அவங்க கொண்டிருந்த அந்த பக்தி, அன்பு. நற்கருணை ஆண்டவர் மீது புனித குழந்தை தெரசால் வைத்திருந்த அன்பும் பயபக்தியும் தான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய நான்காவது பாடம். புனித குழந்தை தெரசால் ஆண்டவர் நற்கருணையில் வாங்கிறதுக்கு அவ்வளோ ஆசைப்படுவாங்களாம். அதே போல் அவங்க வந்து முதல் முறையாக புதுநன்மை வாங்கினப்போ அவங்க சொல்கிறாங்க, அந்த நாள்லேருந்து எனக்குள்ளே நிறைய மாற்றங்கள் இருந்துச்சு, எனக்கு முழுமையாக என் வாழ்க்கையை மாறிடுச்சு, மனப்பான்மை மாறிடுச்சு. அது வரைக்கும் ஆண்டவரை நான் பார்க்கல, ஆனால் நான் நற்கருணை பெற்றப்ப ஆண்டவரை முகமுகமாக
பார்த்த ஒரு அனுபவம் எனக்கு கிடச்சிச்சு. அந்தளவுக்கு அவங்க வந்து நற்கருணையை உண்மையிலே அதை ஆண்டவர் சொல்லி அவங்க நம்பினாங்க. அதே போல் அவங்க செயலும் பட்டாங்க. இதையும் தாண்டி அவங்க ஒரு முறை நற்கருணை பெறும்போதும் அவங்க வந்து ஆண்டவரை முகமுகமாக சந்திப்பது மட்டும் இல்லை, அதை தாண்டி ஆண்டவரே அவர்களுக்குள்ளே வாழ்வது. இனி வாழ்வது குழந்தை தெரசாமால் அல்ல, ஆண்டவர் இயேசுவை வாழ்கிறார். மாதாவாக மாறினாங்க ஆண்டவர் இயேசுவை தனக்குள் வாழ வைப்பதற்காக. அப்புறம் இந்த குழந்தை தெரசாமால் சேர்ந்த அந்த கார்மேல் சபையில் வந்து ஒரு 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 ரூல் இருந்துச்சு. அந்த ரூல் என்ன அப்படின்னாக்க, அடிக்கடி நற்கருணை பெற முடியாது, ஏன்னா அதுக்காக சரியாக தயாரித்து போகணும் அப்படின்றதுனால. இதுதான் புனித குழந்தை தெரசாமாலுக்கு அவங்க வாழ்நாளில் அவங்க பட்ட ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமாக அவங்க வந்து சொல்கிறாங்க. இதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தியாகமாக பார்க்குறாங்க. ஐயோ, ஆண்டவர் என்னால் பெற முடியலையே. அவங்க சொல்லுவாங்களாம், ஆண்டவர் விண்ணகத்துலேருந்து மண்ணகத்துக்கு வந்து எவ்வளோ அழகாக தாழ்ச்சியாக ஒரு சாதாரண அப்பத்துக்கு பின்னாடி அவரையே மறைத்து கொள்கிறார். இது ஒரு சிபோரியத்தில் தங்க நற்கருணை பாத்திரத்தில் அவரை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக இல்லை. அவர் வந்து விண்ணகத்துலேருந்து இறங்கி வந்தது இன்னொரு விண்ணகத்துக்குள்ளே வருவதற்காக. நம்மளுடைய ஆன்மா, நம்மளுடைய உடல், நம்மளுடைய இதயம் என்கிற இந்த விண்ணகத்துக்குள்ளே நுழைவதற்காக தானே அவர் வராரு அப்படின்னு சொல்லி புனித குழந்தை தெரசாமால் அடிக்கடி சொல்லுவாங்களாம். இந்த 4வது பாடத்திலிருந்து புனித குழந்தை தெரசாமாலுடைய வாழ்விலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஆண்டவர் இயேசுவை நம்ம ஒவ்வொரு முறை நற்கருணை பெறும்போதும் அவரே நமக்குள்ளே வருகிறார். இனி இரு உடல் அல்ல, நாம் ஒரு உடலாக மாறுகிறோம். ஆண்டவர் நம்ம ஆன்மாவை திருமணம் செய்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான உறவு தான் ஆண்டவர் இயேசு நற்கருணையில் நமக்குள்ளே வரும்போது அப்படின்றத நம்ம கற்றுக்கொள்ளலாம். அதே போல் நற்கருணை சிற்றாலயத்துக்கு சென்று அவரோடு நம்ம பேசும்போது, ஆராதனை செய்யும்போது ஆண்டவர் ஆன்மாக்களுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார். சிலுவையிலிருந்து தாகமாக இருக்கிறதுன்னு சொன்ன அதே ஆண்டவர் நற்கருணையிலிருந்தும் என்னை தேடி மக்கள் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னமும் தாகமாக தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் நற்கருணை சிற்றாலயங்களில் உடன்படிக்கையினுடைய நற்கருணை பேழையில் ஆண்டவர் காத்து கொண்டு இருக்கிறதாக புனித குழந்தை தெரசாமாலுடைய வாழ்விலிருந்து நம்ம பார்க்க முடியுது. இதை தான் புனித அன்னை தெரசாவும் அவங்களுடைய மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி அந்த சபையை உருவாக்குவதற்கு அவங்க போய் ஓடி செஞ்சு மக்களுக்காக உதவி செஞ்சது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரே ஒரு தூண்டுகோல், ஆண்டவர் தாகமாக இருக்கிறார். அவருடைய தாகத்தை தீர்க்க ஆன்மாக்களை ஆண்டவரிடம் கொண்டு வருவதும் ஆண்டவரை ஆன்மாவிடம் கொண்டு போய் சேர்ப்பதும் தான் இந்த 2 வேலையை அவங்க ஒரு போஸ்ட்மேனை போல் அவங்க செய்தார்கள். இதுதான் அவங்க பின்னாடி இருந்த அந்த ஒரு உந்துதலாகவும் உந்து சக்தியாகவும் நாம் பார்க்க முடியுது. புனித குழந்தை தெரசாமாலுடைய வாழ்விலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய 5வது பாடம் என்ன அப்படின்னாக்க, அவங்க நம்மளை போல் ஒரு சராசரி மனிதராக இருந்தாலும் அவங்க ஒரு வீரமான ஒரு பெண்ணாக இருந்தாங்க. அவங்களோட வாழ்வில் அவங்களுக்கு வந்த கடவுள் அனுமதிச்ச அவங்க சந்தித்த எல்லா துயரங்கள், துன்பங்கள் எல்லாத்தையுமே அவங்க ஆண்டவரோடு சேர்ந்து ஆண்டவருடைய பாடுகளோடு இணைஞ்சு தைரியமாக அவங்களுடைய அந்த லிட்டில் வேலை, அவங்களுடைய சிறிய வழியில் அது மிகுதியான அன்போடு அதை அவங்க தாங்கி கொண்டாங்க. இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அவங்க 4 வயசு இருக்கும்போதே அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. சரி, அம்மா இறந்ததுக்கப்புறம் அக்காங்களாவது கூட இருப்பாங்க, சகோதரிகளாவது கூட இருப்பாங்கன்னா, ஒரு சகோதரியாக அவங்க யாரெல்லாம் அன்பு செஞ்சாங்களோ ஒவ்வொருத்தரும் கார்மேல் சபையில் அருள் சகோதரியாக அவங்க வந்து சேர்றாங்க, இவங்களை விட்டு பிரிஞ்சு போய். ஸோ இந்த பிரிவை அவங்க வந்து அந்த சின்ன வயசுலேயே சந்திக்க வேண்டியது இருக்குது. அதே நேரத்தில் அவங்க வந்து வாழ்நாள் முழுதும் கடுமையான நோய்கள்னால அவங்க அவதிப்பட்டவங்க. அவங்க கிட்டத்தட்ட அவங்க உயிரை பறிக்கக்கூடிய நோய்கள், அவங்க அடிக்கடி ரொம்ப பலவீனமான உடல் கொண்டவங்க. அதனால் அவங்க அடிக்கடி உடல் நோயினால் அவங்க பாதிக்கப்பட்டு அந்த கஷ்டங்களையும் எல்லாத்தையுமே ஆண்டவருடைய பாடுகளோடு இணைச்சு பாவிகளுடைய மனமாற்றத்துக்காக, நற்செய்தி பரப்பு பணியாளர்களுக்காக ஆண்டவருடைய பாடுகளோடு ஒன்றிணைச்சு அதை அவங்க ஏற்றுக்கொண்டு அதை முழு மனதோடு அதை தாங்கி கொண்டார்களாம். அவங்களுக்கு அது மட்டும் இல்லை, உடலில் மட்டும் இல்லை பிரச்சனை, மனதளவிலையும் கூட குற்ற உணர்வுகள் நிறையா சின்ன விஷயங்கள் அவங்க இருந்து கொண்டே இருக்குமா. அதே நேரத்தில் அவங்களுடைய வாழ்வினுடைய இறுதி காலகட்டங்களில் அவங்க சாகும் தருவாயில் இருக்கும்போது அவங்க விசுவாசத்துக்கு எதிராகவும் நிறைய சோதனைகளை அவங்க வந்து சந்திக்க வேண்டியிருந்துச்சு. கடவுள் உண்மையாலுமே இருக்கிறாரா அப்படின்ற அந்த ஒரு உணர்வில் அவங்களுக்குள்ளே வர ஆரம்பித்து சோதனைகளுக்கு அவங்க உள்ளாக்கப்பட்டாங்களாம். பாருங்கள், ஒரு புனிதருக்கு கூட கடவுள் இருப்பாரா அப்படின்ற அந்த ஒரு எண்ணங்கள்லாம் வந்திருக்கு. ஆனால் அதை அவங்க வந்து அதில் மூழ்கி போய் அதில் அவங்க வந்து தொலைஞ்சு போகாமல் அதை எதிர்த்து போராடி அவங்க மாதா மீது இருந்த பக்தியிலையும் அவங்களுடைய அன்றாட வாழ்வினுடைய அந்த லிட்டில் வேலை சிறிய அந்த வழியில் அவங்க இதை எல்லாத்தையும் மேற்கொண்டு வருகிறார்கள். அவங்களுடைய வாழ்வினுடைய மிகப்பெரிய ஒரு துயரமான ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, அது அவங்க அப்பாவை 21 வயசு அவங்க இருந்தப்போ அவங்க அப்பாவுடைய மரணத்தை அவங்க சந்தித்தது தான் அவங்க வாழ்வில் ரொம்ப கொடூரமான ஒரு துயரமான ஒரு நிகழ்வாக அவங்க பதிவு செய்கிறாங்க. புனித குழந்தை தெரசாமாலை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. ஆண்டவர் நல்லவர்,
ஆண்டவர் என்னை அன்பு செய்கிறவர். அப்படின்னா அவர் அனுமதிக்கக்கூடிய என் வாழ்வில் வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஆண்டவர் ஏதோ ஒரு நன்மைக்காக அதை மாற்றுவதற்காக தான் கடவுள் அதை அனுமதிக்கிறார் அப்படின்றதில் அவங்க தெளிவாக மன உறுதியாக அதை நம்பினாங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வாழ்வில் நடக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் சரி நம்ம நம்மளுடைய பாவங்களுக்காகவும் மற்றவருடைய பாவங்களுக்காகவும் பரிகாரமாக ஒப்பு கொடுப்போம், அதுலேருந்து வெளியே வருவதற்காக நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆனால் அப்படி இந்த குழந்தை தெரசால் அதை ஏதோ அந்த கஷ்டத்தை படணுமேங்கிறதுக்காக பட மாட்டாங்களாம். அவங்களையே அவங்க ஆண்டவர் இயேசு சிலுவையில் பாடுபட்ட இயேசுவோடு அவங்களே இணைத்து கொள்வாங்களாம். இனி அப்போ அவங்க எப்படி உணர்வாங்க அப்படின்னா, அவங்க நினச்சிக்குவாங்கன்னா இது படப்போகிற கஷ்டத்தை படுவது அவங்கள அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு, அவங்க வழியாக ஆண்டவர் இயேசு இந்த பாடுகளை அவர் அனுமதிக்கிறார், அவர் அனுபவிக்கிறார். அப்போ ஆண்டவர் இயேசுவை ஏதோ உயிர்ப்பில் மட்டுமில்லை, அவருடைய இறப்பிலும் அவருடைய பாடுகளிலும் அவரோடு இணைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியமாக, ஒரு வாய்ப்பாக அவங்க வாழ்வில் வந்த ஒவ்வொரு கஷ்டத்தையும், மன கஷ்டத்தையும் உடல் கஷ்டத்தையும் அவங்க ஆண்டவரோடு இணைஞ்சு ஆண்டவராகவே அவங்க அதை பாடுகளை அவங்க பட்டதாக நம்ம இங்கே பார்க்குறோம். புனித குழந்தை தெரசால் பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் அன்புக்காக பாடுகளை அனுபவித்தார். நானும் அதே அன்புக்காக என்னுடைய பாடுகளையும் அனுபவிப்பேன். புனித குழந்தை தெரசாலை பொறுத்த வரைக்கும் அன்பு அப்படின்றது ஏதோ பெற்றுக்கொள்வதில்லை, கொடுப்பது. அன்புன்றதை நிரூபிக்கணும். என்னுடைய அன்பு உண்மையான அன்பு அப்படின்னா நான் எந்த அளவுக்கு அந்த அன்புக்காக நான் என்னுடைய பாடுகளை நான் படுறதுக்கு தயாராக இருக்கிறேன், முழு மனதோடு நான் துன்புற தயாராக இருக்கிறேனோ அந்தளவுக்கு நான் ஆண்டவரை அன்பு செய்கிறதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லி புனித குழந்தை தெரசால் இந்த விஷயத்தில் அவங்க தெளிவாக இருந்தாங்க. அன்பு துயரங்கள் துன்பங்களை உண்டுதான் அது உயிர் வாழ்கிறது. அன்பு வெளிப்படுவது நம் துயரங்களை துன்பங்களை அந்த அன்புக்காக சகித்து கொள்வதில் தான் வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்லி புனித குழந்தை தெரசால் நம்பினாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சிறிய வழியில் பெரிய அன்போட சின்ன சின்ன விஷயங்களை அவங்களுடைய கான்வெண்ட்டில் அவங்களுடைய துறவற மடத்தில் செய்வாங்களாம். உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு அருள் சகோதரிக்கு ஏதாவது தேவைப்படுச்சு அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்களாம், போயிட்டு அதை அவங்களுக்கே தெரியாமல் அதை செஞ்சுட்டு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு ஆச்சரியமாக ஊட்டக்கூடிய வகையில் அவங்க செஞ்சுட்டு போயிடுவாங்களாம். யார் செஞ்சாங்கன்னே தெரியாது, ஆனால் அந்த வேலை செஞ்சுருக்குமா. அந்தமாதிரி அவங்க கூட அருள் சகோதரிக்கு அமைதியாக மறைவாக அவங்களுக்கு உதவிகள் செய்வாங்களாம், பணிவிடைகள் செய்வாங்களாம். அதே போல் அவங்க நிறைய நேரங்கள் அவங்களுடைய சுய விருப்பத்தை உடைப்பாங்களாம். யாராவது ரொம்ப மோசமாக பிடிக்காத ஒரு நபர்கள் இருப்பாங்க இல்லையா நம்மளோட வாழ்வில், இவங்க கூடலாம் டைமே ஸ்பெண்ட் பண்ண பிடிக்காது. ஏன்னா அவங்க அந்தளவுக்கு நம்மளை எரிச்சல் மூட்டுறவங்க, அப்படி துன்புறுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க, நம்மளை கேலி செய்கிறவங்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட நம்பரை நம்ம ஒதுக்க தான் ட்ரை பண்ணுவோம். ஆனால் புனித குழந்தை தெரசால் அவங்க அப்படிப்பட்ட அருள் சகோதரி கிட்ட தான் இவங்க இன்னும் தேடி போய் அவங்கள சகித்து கொண்டு அவங்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் செஞ்சு அவங்களோட உடன் இருந்து அவங்களோட உறவை அவங்க தொடருவாங்களாம். இது எதுக்காக பண்ணுவாங்க, கடவுள் மேலே இருக்கக்கூடிய அன்பை காட்டுவதற்காக இந்த சின்ன சின்ன கஷ்டங்களை அவங்க ஒப்பு கொடுப்பாங்களாம். அப்படியே அவங்க வாழ்க்கையில் அவங்க 24 வயது நிரம்பிய போது அவங்களுக்கு டியூபர்குலோசிஸ் வந்ததுனால, டிபி நோய் வந்ததுனால அவங்க மிகுதியான உடலில் கடுமையான துயரங்களை அவங்க எதிர்கொள்ள வேண்டி இருந்தது. அப்போது புனித குழந்தை தெரசால் சொல்கிறாங்களாம், இது ஆண்டவர் இயேசுடைய பாடுகளோடு இணைஞ்சு அவங்க அதை படுவதாக அவங்க முழுமையாக அர்ப்பணித்தாங்க. அதுன்னு குறிப்பாக அவங்களுக்கு மூச்சு திணறல் ஆக்ஸ்பிசியேட் பண்ணுவாங்களாம். மூச்சு திணறல் நோய் அவங்களுக்கு கடைசியாக அதிகரிச்சிச்சான். அப்போ அவங்களே எப்படி உணர்ந்தாங்கன்னா, ஆண்டவர் இயேசு எப்படி சிலுவையில் மூச்சு விடுவதற்கு திணறினாரோ அதே போல் அவங்க திணறுவதை போல் அவங்க உணர்ந்தாங்களாம். ஒரு கட்டத்தில் அவங்களுடைய 2 கைகளையும் விரித்து 2 பக்கமும் 2 அருள் சகோதரிகள் அவங்களை தாங்க வேண்டிய, அப்போ தான் அவங்க கஷ்டப்பட்டு அவங்க உடம்பு நடக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. அப்போ அவங்க 2 கையும் விரித்திருக்கும் போது உண்மையிலே அருள் சகோதரிகள் அவங்களில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே பார்த்தார்களாம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவங்க முழுமையாக மாறி இருந்தாங்களாம். மாதவாக மாறி அதில் ஆண்டவர் இயேசுவாக அவங்க மாறினாங்களாம். அவங்களுடைய இறுதி வார்த்தைகள் என்னவாம், ஓ how I love him, my God, I love him. ஓ என் ஆண்டவரே, நான் உம்மை எவ்வளோ அன்பு செய்கிறேன், என் ஆண்டவரே உம்மை நான் அன்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க இறந்தாங்களாம். இந்த மாதிரி புனித குழந்தை தெரசால் சின்ன சின்ன கஷ்டங்கள்லேருந்து பெரிய பெரிய பாடுகள் வரைக்கும் உடலிலும் மனசிலும் அவங்க அதை முழு மனதோட சந்தோஷமாக நிறைவாக அதை தாங்கி கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு அதை அவங்க அனுபவித்ததற்கு பின்னாடி நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய பெரிய கஷ்டங்களை எல்லாம்
ஆண்டவர் என்னை அன்பு செய்கிறவர் நல்லவர், இதை என் வாழ்வில் அனுமதிக்கிறார் அப்படின்னா இது என்ன அவர்கிட்ட இன்னும் நெருங்கி கொண்டு வருவதற்காகவும், நான் என் பாவத்தை விட்டு வெளிவருவதற்காகவும், என்னுடைய பாவத்திற்கு பரிகாரமாகவும், மற்றவர்களை மனமாற்றுவதற்காகவும், இந்த கஷ்டங்கள்லேருந்து, இந்த மோசமான சூழ்நிலையிலேருந்து ஆண்டவர் ஒரு பெரிய நல்லதை, ஒரு மிகுதியான நன்மையை வெளிக்கொண்டு வருவதற்காக தான் இதை அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே ஒரு குழந்தையை போல் என்ன நடந்தாலும் முழுமையாக நம்ம அவரை நம்பியிருப்போமா? நம்மை போல இயல்பாக சாதாரண ஒரு மனிதராக இருந்த புனித குழந்தை தெரசாமல் சிறு மலர், அவங்க மிகப்பெரிய புனிதர்களைப் போல எதாலும் என்னால் செய்ய முடியலனாலும் என்னுடைய அன்றாட வாழ்வில் சின்ன சின்ன விஷயங்களை நான் என்னையே ஒரு குழந்தையை போல் ஆண்டவருடைய கரத்தில், மாதாவுடைய கரத்தில் என்னை முழுமையாக அர்ப்பணிச்சுட்டு அவங்கள எனக்குள்ளே வாழ விட்டு, இனி நான் என் வழியாக எல்லா சின்ன சின்ன கஷ்டங்கள்லேருந்து பெரிய பெரிய கஷ்டங்கள் வரைக்கும், உடல்லிருந்து மனசு கஷ்டங்கள் வரைக்கும் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய அன்புக்காக நான் சுமக்க போகிறேன். என்னுடைய பாவங்களுக்காகவும் மற்றவருடைய பாவங்களுக்காகவும் பரிகாரமாக நான் ஒப்பு கொடுக்க போகிறேன். அந்த சிறிய வழியை நம்ம பின்பற்ற தயாராக இருக்கிறோமா? அவங்க வாழ்விலிருந்து கற்றுக்கொண்ட இந்த 5 பாடங்கள், அதாவது அவங்க அவங்களுடைய அம்மா அப்பாவும் இல்லைன்னா அவங்க இப்படி ஒரு புனிதராக மாறி இருக்க மாட்டாங்க. அவங்க குடும்பம் அவங்களை புனிதராக மாறுவதற்கு உதவியாக இருந்துச்சு. நான் என்னுடைய அம்மா அப்பா, என்னுடைய பிள்ளைங்க, என்னுடைய சகோதர சகோதரிகள், என்னுடைய நண்பர்களை புனிதர்களாக உருவாக்குவதற்கு நான் உதவி செய்கிறேன்னா. 2வது பாடம், அவங்களுடைய அந்த லிட்டில் வே, இந்த சிறிய வழியை நான் பயன்படுத்துகிறேன்னா, ஆனாலும் அவங்கள போல் வாழப்போகிறேன்னா. 3வது, மாதா மீது அவங்களைப் போல் மிகுதியான உச்சகட்டமான அன்பு எந்த அளவுக்குனா, நாம்ளும் மாதாவை போல மாதாவாக உருமாற்றம் அடைய போகிறோமா. 4வது, அவங்களுடைய அந்த நற்கருணை மீதான அன்பு, அதை நாம் கொண்டிருக்கிறோமா. அதே போல் ஆண்டவர் உண்மையிலுமே நற்கருணை இருக்கலான்னு மூளைக்கு தெரியுது, மனசுலேருந்து அதை அன்பு செஞ்சு அதை நான் நம்புகிறோமா. அப்படி நம்பினோன்னா என்னுடைய செயல்களில் நான் நாக்கில் நற்கருணையை வாங்க போகிறேன், முழங்கால் படிட்டு வாங்க போகிறேன், அடிக்கடி நற்கருணை சந்திப்பு செய்ய போகிறேன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவரை தேடி நற்கருணைகளுக்கு போக போகிறேன், தினமும் நான் திருப்பலிக்கு போக போகிறேன்ற முடிவெடுப்போமா. நான் அதே போல் நான் 5வது பாடத்திலேருந்து கற்றுக்கொள்வது போல் இனி நான் என்னோடய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் நான் ஆண்டவருடைய அன்புக்காக, மற்றவர்களுடைய மனமாற்றத்துக்காகவும், என்னுடைய மனமாற்றத்துக்காகவும், பரிகாரமாகவும் பரித்தியாகமாகவும் என்னுடைய சின்ன சின்ன கஷ்டங்கள்லேருந்து பெரிய பெரிய கஷ்டங்களை நான் ஒப்புக் கொடுக்க போகிறேன்னா. இந்த 5 பாடங்களை புனித குழந்தை தெரசாமாளுடைய பரிந்துரையை கேட்டு, அவங்க விண்ணகத்தில் கண்டிப்பாக இருக்கிறாங்க, நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம இந்த வீடியோ பார்க்குறத அவங்க பார்த்துட்ருக்காங்க. அவங்கள போல் நம்மளும் வாழ்கிறதுக்கு அவங்களிடம் பரிந்துரையை கேட்போமா. புனித குழந்தை தெரசாமாளே, உங்களைப் போல் ஆண்டவர் மேலே மிகுதியான அன்போடு எல்லா சின்ன சின்ன விஷயங்களையும் செய்வதற்கு எங்கள் வழியாக உங்களுடைய அந்த சிறிய வழியை நாங்களும் கடைப்பிடிக்க எங்களுக்கு பரிந்துரை செய்வீங்களா? நாங்களும் உங்களைப் போல பாவத்திலும் பலவீனத்திலும் இருந்தாலும் ஒரு முழுமையான ஒரு புனிதராக மாற விரும்புகிறோம். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.